ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஹாஃப் குக் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் ஆல்ரெடி பச்சை பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் முட்டைக்கோஸ், அப்புறம் கொஞ்சமாக கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக ஒரு வரைக்கும் வேக வைக்கக்கூடாது, ஹாஃப் குக்லேயே இறக்கிடலாம். ப்ரெட்டில் ஒரு சைடு மட்டும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இது மல்லித்தலை புதினாலாம் வச்சு செய்கிறது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி செய்யணும்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மேலே கொஞ்சமாக மொசல்லா சீஸ் திருவிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சிடலாம். நான் வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இதில் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்சிகம் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலேயும் சீஸ் திருவிக்கலாம். சீஸ் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாண்ட்விச் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ப்ரெட்டில் சும்மா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ப்ரெட் எடுத்து அதில் ஒரு சைடு மட்டும் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது தான். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தவாவில் போட்டுடலாம். ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சீஸ் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே ப்ரெட்டு கரிஞ்சிடும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.